நீங்க என்ன நம்புறீங்களா? ஏய், நான் நம்புறேன்ப்பா, உன்னை நம்புறேன்ப்பா. ஆனா இப்படி என் கண்ணுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சேர்த்தீங்கன்னா பதறுறா. ஏன்னா நமக்குள்ள ஒத்துமை இருந்தா தான் நம்ம நோக்கத்தில் ஜெயிக்க முடியும்பா. அவனுக்கு உன் மேல இருக்கிற சந்தேகம் போட்டு இந்தா சத்தியம் அண்ணன் சொல்றேன், பண்ணுப்பா. பண்ணியா? நான் எப்போ உங்க கூட தானே இருப்பேன். சத்தியம் என்ன, எல்லா விஷயத்தையும் நான் உங்க கூட நிப்பேன். இது சத்தியம் என்ன, சத்தியம் என்ன. சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேன். அடிக்கடி வந்து பிள்ளைய பார்த்துட்டு போங்க. ஊராருக்கு பெரிய மனுஷியா இருந்தாலும் தாய்க்கு அது எப்பவுமே புள்ளதான். என்னதான் நாங்க கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டாலும் நீங்க ஒத்த வார்த்தை பேசுற மாதிரி ஆகாது. அவசியம் வரேம்மா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரிம்மா, எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா வரேங்க. போயிட்டு வரேன். அஞ்சனாவை பாத்துக்குங்க. சரி, வரேங்க. ஜாக்கிரதை. ஜனனி, போய் அனுப்பிட்டு வா. சரி அத்தை. ஜனனி, உனக்கு பிடிச்சத நீ செய்யற, சந்தோஷம். உங்க அப்பா நான்லாம் இத டிமோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்குங்கிறதால எங்க கூட பேசாம மட்டும் இருந்துராதடி. உங்க மாமியார் சொன்ன மாதிரி நீ ஊருக்கு வேணா பெரிய மனுஷியா இருக்கலாம். ஆனா நானும் உங்க அப்பாவும் சாகுற வரைக்கும் எங்களுக்கு நீ குழந்தை தாண்டி. நீ நிறைய மாறிட்டேன்னு உங்க அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா நீ மாறவே இல்லடா. உன் நேச்சரே இதுதான். நீ வளர்ற ஸ்டேஜ்ல எங்களோட புத்தியில இருந்திருக்க. ஆக்சுவலி நீ இப்படிதான். என் பொண்ணு எவ்வளவு தைரியமா கம்பீரமா இவ்வளவு பெரிய ஃபேமிலிய ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கா. ரேணுகாவோட அம்மாவும் நந்தினியோட அம்மாவும் உன்னை பத்தி என்கிட்ட எவ்வளவு பெருமையா பேசினாங்க தெரியுமா? ஜனனி, ஒரு அம்மாவா ஐ எம் so proud of you. இங்க பாரு, உன் அப்பாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அத நினைச்சு ஃபீல் பண்ணாத. ஆனா அவர் உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசினது கிடையாது. உன்னை யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டாரு. எனக்கு தெரியும்மா, அப்பாவை என்ன விட வேற யாராலையும் உன்னால கூட புரிஞ்சுக்க முடியாது. ஆனா மா, எனக்கு நீ எப்பொழுதுமே ஸ்பெஷல் தான்மா. நிறைய வாட்டி உன்னை மிஸ் பண்ணிருக்கேன். நான் உன் மேல என்னைக்குமே கோவப்பட மாட்டேன். பொறுமெல்லாம் எனக்கு வராதுமா. நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீதான். அழாத அழாத. சரி விட. அத்தை ஸ்ரீராம்ல எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க.
அத்தை தான் கொஞ்சம் முடியாம இருந்தாங்க. ஆனா இப்போ ஓகே.